சத்யா பிரியா 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சத்யா புது பெண் வச்சிருக்கா. அதை பார்த்ததும் எழுதணும்னு பிரியாவுக்கு ஆசை வந்துடுச்சு. கேட்டால் கொடுப்பாளோங்கிற தயக்கத்திலேயே சத்யா ரெஸ்ட் ரூம் போனதும் அதை எடுத்து எழுதுறா. சத்யா வரான்னு தெரிஞ்சதும் அதை பதட்டமாக பாக்கெட்டில் போட்டுட்டா. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சத்யா பெண்ணை காணும்னு எமோஷ்னல் ஆகி அழறா. பார்த்துட்டு டீச்சர் என்ன ஆச்சுன்னு கேட்டதும் நடந்ததை சத்யா சொல்கிறான். உடனே பிரியாவை மேம் பார்க்குறாங்க. அதனால் மேம் இருந்துக்கிட்டு இப்போது நான் யாரோட பேக்கையும் செக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ யாராவது என்ன பார்க்கணுன்னு நினச்சா ஸ்டாஃப் ரூமில் பார்க்கலாம் பிரேக் டைம்லன்னு சொல்கிறாங்க. உடனே பிரியாவும் பிரேக் டைமில் மேமை போய் பார்க்குறான். நடந்ததை சொல்கிறான். மேம் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே அந்த பெண்ணை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மேமும் சத்யாவை கூப்பிட்டு உன்னோட பெண் கிடச்சிருச்சு, கீழே விழுந்துருச்சுன்னு யாரோ எடுத்துகிட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறதும் சத்யா ஓடி போய் பிரியாவை கட்டி அடைச்சிக்கிட்டு பெண் கிடச்சிருச்சின்னு சந்தோஷப்படுறான். இங்கே சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தானே சின்னவங்களா பெரியவங்களான்னு தெரியும்.